வந்தாலும் கரைகள் சேர்ப்பாயம்மா. ஆழகடலில் புயலும் வந்தாலும் காற்றே சாய்த்தாலும் கரை சேர்ப்பாயம்மா. எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நீரே, எத்தனை இன்னல்கள் வந்தாலும் நீரே கரை சேர்ப்பாயம்மா. எங்கள் உயிரை காப்பாயம்மா. கடலம்மா ஓ கடலம்மா தந்தினத்தானா யாரே தந்தினத்தானா யாரே. எடுத்துக்கொண்டு கடமீன பிடிக்க போவோம். அப்பங்கு தெரிந்து விட்டால் இடவலையை எடுத்திடுவோம். பிசுமலை எடுத்துக்கொண்டு கடமீன பிடிக்க போவோம். அப்பங்கு தெரிந்து விட்டால் இடவலையை எடுத்திடுவோம். கண்ட மீன் சங்கராஜ மகுனி சென்னாகோடி சமந்தரா காணாண்டத்து அத்தனையும் அலையில பிடித்து வருவோம். கடலம்மா 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 தண்ணீரத்தானா வாழ்கின்றோம் தாயே, கடலை நம்பி வாழ்கின்றோம் தாயே. நீ இல்லா உலகம் இல்லையே நாங்களே, நீ இல்லா உலகம் இல்லையே. கடலை நம்பி வாழ்கின்றோம் தாயே, நீ இல்லா நாங்கள் இல்லையே. ஓ கடலம்மா நீ இல்லா நாங்கள் இல்லையே. பிடிப்போம் அம்மா கடலம்மா, அத்தனையும் பிடிப்போம் அம்மா கடலம்மா கடலம்மா. எங்களை கரை சேர்ப்பாயே அம்மாவே, எங்களை கரை சேர்ப்பாயே. தந்திரத்தானா தந்திரத்தான நன்றி. வெடித்தது எதற்காய் வெடித்தது? எமக்கான உரிமைகளை மீட்டெடுக்கவே வெடித்தது. தலைவர் கோசுமணி அவர்கள் புரட்சி வெடித்தது. என் மக்கள் மேல் மக்களே புறப்பட்ட தலைவா, என் தலைவா, மீனவ தலைவா, மக்களின் தலைவா. உங்களை போல யாரும் இல்ல அழகு தலைவா. இந்த மக்களை காக்க பிறந்தாயே மீனவ தலைவா. உங்களை போல யாரும் இல்லை அழகு தலைவா. இந்த மக்களை காக்க பிறந்தாயே மீனவ தலைவா. கொசுமணி வீர தலைவா, நியாயங்களை தட்டி கேட்கும் எங்கள் எழுச்சி தலைவா. நியாயங்களை தட்டி கேட்கும் எழுச்சி தலைவா. மீனவ நண்பவனே அன்பு தலைவா. தலைவா தலைவா மீனவ தலைவா. தலைவா தலைவா
தலைவா உங்களை போல யாரும் இல்லை அழகு தலைவா இந்த மக்களை காக்க பிறந்தாயே மீனவ தலைவா கொசுமணி மீனவ தலைவா சிந்தனை நேர்முக பார்வை இவை எல்லாம் தானே கொசுமணி தலைவா தெளிவான சிந்தனை நேர்முக பார்வை இவை எல்லாம் தானே கொசுமணி தலைவா இன்னங்கள் யாவும் வந்தால் போதும் தலைவரின் கண்ணில் புரட்சி வெடிக்கும் இன்னங்கள் யாவும் வந்தால் போதும் தலைவரின் கண்ணில் புரட்சி வெடிக்கும் மக்களுக்காய் உறங்காமல் உழைப்பவர் பாச தலைவா மக்களுக்காய் உறங்காமல் உழைக்கும் மிகல் பாச தலைவா கொசுமணி தலைவா 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 மீனவ தலைவா மக்களின் தலைவா உண்மை போல யாரும் இல்லை அன்பு தலைவா உங்களை போல யாரும் இல்லை மீனவ தலைவா மக்கள் மத்தியிலே போராடும் தலைவா யாருக்கு என்ன போகின்ற காலம் மக்கள் மத்தியிலே போராடும் தலைவா மீனவ உரிமைகளை மீட்டெடுப்பது உனது லட்சியம் நன்மைகள் செய்யவே உரிமை குரலாய் உந்தன் குரலே ஒலிக்கின்றது இது சாத்தியம் தலைவா 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 எங்கள் மீனவ தலைவா மக்களின் தலைவா மீனவ தலைவா எங்கள் மக்களின் தலைவா அன்போடும் பணிவோடும் பழகுவார் அன்போடும் பணிவோடும் பழகுவார் மக்களோடு மக்களாக வாழ்வார் கொசுமணி ஐயா வாழ்வார் தலைவா 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 மீனவ தலைவா எங்கள் மக்களின் தலைவா மீனவ தலைவா எங்கள் மக்களின் தலைவா உம்மை போல யாரும் இல்லை தலைவா நீ உறங்காமல் உழைப்பாயே அன்பு தலைவா நீ உறங்காமல் உழைப்பாயே அன்பு தலைவா நீ உறங்காமல் உழைப்பாயே எங்கள் பாச தலைவா கோசுமணி அவர்கள் சிறப்பு செய்கிறார். தலைமையிலே கோசுமணி அனைவருக்குமே இங்கே கோசுமணி சிங்கமாக்கத்தில் இருக்கின்றார். தமிழ்நாடு மீனவர் மக்கள் சங்கத்தினுடைய தலைவர் கோசுமணி. விருதுகள் வழங்குவது அதில் ஓர் அங்கம். கருத்துக்கள் கவிபாடும் கவியரங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. என்னை தலைமை தங்க அழைத்ததற்காக அன்னாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பண்பு நிறைந்த நண்பர் கவிஞர் தமிழ் அமுதன், கவிதைக்கு மன்னன் கவிஞர் கோ தென்னவன், கருவுக்கு இணை குருமனை பெர்லின்,
சுதந்திரமுடன் வருகை தந்துள்ள கவிஞர் சுதந்திரதாஸ், சொந்தமுடன் இசைந்துள்ள கவிஞர் ஆ இசை, சந்தமுடன் பாட வந்துள்ள கவிஞர் அகினி பாரதி, கவிதை கனல் கவிஞர் புரட்சி கனல், அழகு தமிழை அள்ளித்தரும் கவிஞர் பழமொழி பாலன், கவிதைக்கு அழகூட்டும் கவிஞர் பாக்கி, நன்றிவர நவில இருக்கும் கோபால்ராஜ், சிங்காரவேல விருது பெறும் பாராளுமன்ற உறுப்பினர் முனைவர் தோல் திருமாவளவன், சாகித்ய அகாடமி விருதாளர் ஜோடி குரூஸ், ஜீவரத்தினம் விருது பெறும் புலவர் பா வீரமணி, வள்ளல் நா சீமான் செல்வராஜ் விருது பெறும் தமிழக அரசின் சிங்காரவேல விருதாளர் அசோக சுப்பிரமணி, சின்னாண்டி பக்தர் விருது பெறும் நண்பர் சி ராஜாளி பக்தர், விருதாளர்கள் அறிமுக உரைக்கு சொந்தக்காரர் தேசி, அனைவருக்கும் அன்பு நண்பர்களே, அரவணைக்கும் தோழர்களே, பலவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வாழ்த்துகிறேன். வளம் சூழ கவிதை கற்பனையாகவும், கவிதை கற்பனை ஆனாலும் இரவாய் இயற்கை, கவித்துவதற்கு கால் உண்டு, கவியை தைப்பதால் அதற்கு கையும் உண்டு, காலும் கையும் கடமை ஆற்றுவதால் நகர்வதுண்டு, எக்காலத்திற்கும் ஏற்படுவது கண்டு உலகமே சுற்றி வர அதற்கு திறன் உண்டு, கடல் அலையாக தொடர்ந்து செயல்படுவதுண்டு, கேட்டால் பிரிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று அமைவதுண்டு. கவிதை என்று சொன்னால் அதிலே மரபு கவிதை, புது கவிதை, வசன கவிதை, துளிர் கவிதை என்று பல பெயர்கள் சூட்டினாலும் நிலையானது கவிதை மட்டுமே. நாணல்களுக்கிடையே நதி மறைந்து போவது போல, நாணல்களுக்கிடையே நதி மறைந்து போவது போல வார்த்தைகளின் மறைவிலே வாசம் மணக்க வேண்டும். அதுதான் கவிதை. அடுக்கு சொல் மட்டுமே இருந்தால் அது கவிதையாகாது. கவிதை கவித்துவம் இருக்க வேண்டும். அன்றாட பழக்கத்திலே கவிதையாகவே நாம் பேசுகிறோம். வசைப்பாடுவதில் கூட நாம் சில கவிதையை பேசுகிறோம். வெங்காயம் என்பார்கள், பெரியார் அடிக்கடி சொல்வார் வெங்காயம். கவித்துவமான ஒரு வார்த்தை அது. நம்முடைய சில பேர் சொல்லுவார்கள் பண்ணாட என்று சொல்லுவார்கள். கவித்துவம், கவித்துவமான ஒரு சொல், வழக்கத்திலே உள்ள ஒரு சொல். கவிதை ஒரு சொல்லாகவும் வரும், வார்த்தையாகவும் வரும். குத்துனா வெத்தலை பாட்டு போட்டுக்கு வேணுவாங்க, குத்துனா வெத்தலை பாக்கு போட்டுக்கு வேணுவாங்க. கவித்துவம். குத்துன பல்லுதான் உடையும், வெத்தலை பாக்கு போட்டு வேணா கவிதை அது. ஒரு புல்லாங்குழல் அடுப்புதுகிறது என்று சொல்வார். புல்லாங்குழல் அடுப்புதுமா? புல்லாங்குழல் அடுப்புதுகிறது கவிதை. இப்படி கவித்துவமான சொற்கள் நம் வழக்கத்திலேயும் உள்ளது, வாழ்க்கையிலும் உள்ளது. பழமொழிகளை நீங்க எடுத்துக்கொண்டால் அதில் நிறைய கவித்துவமான சொற்கள் நிறைய உண்டு. பட்டுக்கோட்டையார் அவருடைய பாடல்களிலே சிந்தனை சிற்பி சிங்காரனுடைய கருத்துக்களை உள்ளடக்கி அவர் பாடுவது உண்டு. பொது உடைமை கொள்கையை ஏழை எளிய மக்களுக்கு சிங்காரவேலுடைய கருத்துக்களை அவர் மூலமாகவே பரப்பினார் என்று சொன்னால் அது மிகையாகையாது. ஒரு சினிமா பாடலே சொல்லுவார், குட்டியாடு தப்பி வந்தா குள்ள நரிக்கு சொந்தம், குள்ள நரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனா 8 அடி தான் சொந்தம். அந்த பாடல்ல வரும், உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தப்படாது. பொது உடைமை கொள்கை அது. பொது உடைமை கொள்கையை மிக எளிதாக பாமர மக்களிலே கொண்டு சேர்த்த பெருமை பட்டுக்கோட்டையாருக்கு உண்டு. காரணம், பொது உடைமையில் அவர் இணைந்திருந்த காரணத்தினால். அதே போல பகுத்தறிவும் சிந்தனை சிற்பிக்கு உடலோடு
ஒட்டி சிந்தனையோட இருந்த காரணத்தினால் அவருடைய பேச்சுகள் அத்தனையும் பகுத்தறிவாகவே இருக்கும். அந்த பட்டுக்கோட்டையார் சொல்லும் போது ஒரு பாடல் மூலமா சொல்லுவார். வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க, உன் வீரத்தை கொழுந்திலேயே கிள்ளி வைப்பாங்க, வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே, நீ வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து வெம்பி விடாதே, நீ வெம்பி விடாதே என்று ஒரு பாடல். எவ்வளவு எளிதா சிறுவருக்கு சொல்வது போல, அதாவது பகுத்தறிவை, சிந்தனை சிற்பி சிங்காரவேலனுடைய பகுத்தறிவை ஏழை எளிய மக்களிடம் கொண்டு சேர்த்த பெருமை பட்டுக்கோட்டையாருக்கு உண்டு. அந்த விதத்திலே நாம் பொது உடைமைக்கும் பகுத்தறிவுக்கும் பட்டுக்கோட்டையாரே சிந்தனை சிற்பி சிங்காரவேலனுடைய சீடர் என்று சொன்னால் அது மிக ஏகாது. கவித்துவமாக பாடலாக கொண்டு சேர்த்து வருவர். ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்லுவார், குறுக்கு வழியில் வாழ்வு தேடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா, தம்பி தெரிந்து கொள்ளடா, இதையும் திருந்த மருந்து சொல்லடா. பட்டுக்கோட்டையாருடைய பாடல் தான். அதுவும் சிங்காரவேலனுடைய செய்தி தான். பொதுவாக எந்த ஒரு கருத்து யார் வழி என்று பார்ப்போம். இந்த யார் வழி என்று சொல்லும் போது அது தெரிந்துவிடும், அது சிந்தனை சிற்பி சிங்காரவேலனுடைய வழிதான் என்று. நெஞ்சில் உறவுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரடி என்று சொன்னார் பாரதியார். என்று சொன்னால் பாரதி சிங்காரவேலனோட ஒட்டி கொண்டிருந்த காரணத்தால் அதனுடைய சிந்தையை உள்வாங்கி கொண்டு எழுதப்பட்ட கவிதை அதுவும் ஒன்று. இப்படி சிங்காரவேலனுடைய சிந்தனைகளை எளிமையாக்கி மக்களிடையே சேர்ந்த நல்ல உள்ளங்கள் இவர்கள். தக்கார் தகவலர் என்பதவர் எச்சத்தால் காணப்படும் என்று சொல்லுவார். ஒருவர் வாழ்ந்தான்றதுன்னா அவருடைய மிஞ்சிருக்கும் புகழ், அதன் மூலமாக தான் அவர் எந்த விதத்தில் வாழ்ந்திருக்கிறார், என்ன கொடுத்து விட்டு போகிறார், இந்த நாட்டுக்கு அவர் ஆற்றிய பணி என்ன என்று தெரிந்து கொள்ள முடியும். அந்த விதத்திலே சிங்காரவேலை பற்றி நாம் பார்க்கும்போது சிந்தனை சிற்பி ஒரு தத்துவம், அரசியலில் ஆணிவேன். சிந்தனை சிற்பி ஒரு தத்துவம், அரசியலில் ஆணிவேன். அவர் பொருளை இழந்த பொருளாதாரம், இவர் பொருளை அரசியல் அபகரித்துக் கொண்டது. இவருடைய பொருளை அரசியல் அபகரித்துக் கொண்டது. உளவியல் சிந்தனையிலே உயிரோட்டம், வரலாற்றுக்கே வரலாறு கற்பிக்கும் வித்தகரவர், வரலாற்றுக்கே வரலாறு கற்பிக்கும் வித்தகர். சட்டம் கூட இவரை கை கட்டி பாடம் கேட்கும். அதனால் கான்பூர் மாநாடு இவர் தலையில் வைத்து ஆடியது. சட்டம் கூட இவரிடம் கை கட்டி பாடம் கேட்கும். அதனால் கான்பூர் மாநாடு இவரை தலையில் வைத்து ஆடியது. ரயில்வே தொழிற்சங்கம் இசையமைத்தது அதற்கு. இவரின் சுயமரியாதை இயக்கம் சமதர்ம பாட்டை சஞ்சலமின்றி பாடியது. இவர் நாத்திகர், நாத்திகர், பௌத்தத்திற்கு அப்பால் உள்ள நாத்திகர், சந்தேகமில்லாத பொதுவுடைமைவாதி, சந்தேகமில்லாத பொதுவுடைமைவாதி. அதனால் சொந்தங்கள் தூரம் போயின. இவர் சொத்தில் அரசு பள்ளிகள் அங்க வகிக்கிறது. நாத்திகம் நாவில் நடனமாடியதால் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சோர்ந்து போக செய்தவர். நாத்திகம் நாவில் நடனமாடியதால் சிந்தனை சிற்பி சிங்காரவேலனுடைய நாவில் நாத்திகம் நாவில் நடனமாடியதால் சொர்க்கத்தையும் நரகத்தையும் சோர்ந்து போக செய்தவர். ஏகாதிபத்தியம், ஏகபோக மதவாதமும் சமூக நோய்கள் என்ற போது நோய்க்கே நோய் வந்தன. ஏகாதிபத்தியமும் ஏகபோக மதவாதமும் சமூக நோய்கள் என்ற போது நோய்களுக்கே நோய் வந்தன. சுயமரியாதை சமதர்மம் இவருக்கு இரு கண்கள். சுயமரியாதை சமதர்மம் இவருக்கு இரு கண்கள். சுய லாபம் சுயநலம் இவருக்கு இரு புண்கள். சுய லாபம் சுயநலம் இவருக்கு இரு புண்கள். காங்கிரஸ் காந்தியை மதித்தார், துதித்தார். அதனால் ஆங்கிலனை எதிர்த்து அங்கேயே துகிலுரித்தார். வக்கீல் தொழிலையே தீயிலிட்டார். காங்கிரஸ் காந்தியை மதித்தார், துதித்தார். ஆங்கிலனை எதிர்த்து அங்கேயே துகிலுரித்தார். வக்கீல் தொழிலையே தீயிலிட்டார். மொழிகளில் இவர் பன்மொழி,
மொழிகளில் இவர் பன்மொழி. பிரெஞ்சு, ஜெர்மன், ரஷ்ய மொழிகள் இவரை தாளாட்டுவதற்கு கூட அயல்நாட்டு மொழிகள் தேவைப்பட்டது. நாத்திகர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நாத்திக மாநாடு சென்னையில் நடத்தியதா? ஆத்திகர்களுக்கு ஒரு எச்சரிக்கை. நாத்திக மாநாடு சென்னையில் நடத்தியதா? இயல்பலாதன செயல் என்ற இலக்கணமானவர். அதனால் பூக்களை கூட இவர் பறிப்பதில்லை. சான்றோர் இணைத்திருக்கும் சக்தி, சிந்தனை சிற்பிக்கும் ஒரு யுக்தி. பெரியார், திருவிக, திருமலாச்சாரி, பாரதியார், ஜீவானந்தம், நீலகண்ட பிரம்மச்சாரி ஆகியவர்களுக்கு முன்னோடி. பெரியார், திருவிக, திருமலாச்சாரி, பாரதியார், ஜீவானந்தம், நீலகண்ட பிரம்மச்சாரி ஆகியவர்களுக்கு முன்னோடி. அவர்களுக்கு இவர் கண்ணாடி. சேரிடம் அறிந்து சேர்ந்ததால் லெனின், ட்ராஸ்கி, சக்லத்வாலா இறைமா சக்தி. சேரிடம் அறிந்து சேர்ந்ததால் லெனின், ட்ராஸ்கி, சக்லத்வாலா இறைமா சக்தி. இவரின் இந்துஸ்தான் லேபர் கிசான் கட்சி இந்திய அரசியலில் அறிவுக்கு சாட்சி. தொழிற்சங்கத்தை பிரசவித்த தோழர், நாட்டுக்கு தேவையான கூட்டுறவு சங்கத்தை பாடுபட்டு பாட்டாளிக்கு அளித்த பரதவர், முதலில் மேஜனம் அறிவித்தவர், சுதந்திர பித்தர், அரசன். இவர் ஒரு அத்தர், வாசனையானது அத்தர். எழுத்தர், இதழாளர், அதனோடு ஒரு சிந்தனையாளர். அறிஞர் அண்ணா அறிவித்தார். வெட்டி கிளிகளும் பச்சோந்திகளும் போடப்பட்ட காலத்தில் இவர் ஒரு புரட்சி புலி என்று. வெட்டுக்கிளிகளும் பச்சோந்திகளும் போடப்பட்ட காலத்தில் இவர் ஒரு புரட்சி புலி. சிந்தனை சிற்பி, சிங்கார வேளர். தொண்டு செய்வது உயர்ந்த பண்பு, உயர்ந்த அன்பு. தோண்டு விடாது தியாக பண்பு. கடமைக்கு தெரியாது ஊரார் வசை, கடலின் நடுவே அறியாத திசை. இந்த கவிதையரங்கை தொடர்வார் என்று அவரை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடல் சார்ந்த மண்ணை பற்றிய ஒரு நிகழ்வு. எனவே இந்த நிகழ்வுக்கு கடலார் தான் தலைமை. நான் ஒரு படகு போல நடுவில் வருவேன், போய்விடுவேன். இப்போது கவிதை வாசிக்க வருகிறார் கவிஞர் பாக்கி. அவர் எதையும் பாக்கி வைக்காமல் பாடக்கூடியவர் பாக்கி. வந்திருக்கும் அனைத்து மீனவ சொந்தங்களுக்கும், நண்பர்களுக்கும், தலைவர்களுக்கும், அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வாய்ப்பு இருந்தால் வருங்காலத்தில் அன்பு அண்ணன் சிங்காரவேலர் அவர்களுடைய வரலாற்று சுவடை புத்தகமாக பதிவு செய்ய வேண்டும் என்று எழுத்தாளர்களுக்கும் செய்தி தொடர்பு நண்பர்களுக்கும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதோ கவிதை ஆரம்பம். அயோத்தி குப்பத்தில் முளைத்த மீனவ பூ, மீனவ தேசத்தில் படர்ந்த கடல் தோட்டம், அநீதியை கடித்து குதறிய கடல் சுறா, ஆங்கிலேயனை எதிர்த்து கீறிய தமிழ் நங்கூரம், சமுதாயத்தில் வீசும் பொது உடைமை தென்றல், சமத்துவம் பரப்பிய சமுத்திரத்தின் கைகள், மக்கள் பேதமை தெளிய வைத்த கடல் காகம், நீந்திய மக்கள் வாழ்வை உயிர் தந்து கரை சேர்த்த நீர்ப்பறவை, தொழில் புரட்சி செய்த சிந்தனை சிற்பி, தொழிலாளரை வானுயர்த்திய மேதின கைகள், தமிழ் மக்களின் சிந்தனை கருவூற்று, சிந்தையை மிதக்க வைக்கும் தமிழ் கடல், மீனவ இருள் கால்களில் பாதி தந்த கலங்கரை ஒளி, இயலாமை முடுங்கிய வாழ்வை நேர் செய்யும் திசைமானி, நீதிக்கு வலை வீசிய மீனவ இனத்தின் வழக்கறிஞர், பௌத்தம் தலைக்க பாடுபட்ட மீனவ மக்களின் புத்தர்,
சமுதாய விடுதலையின் மந்திரச்சாவி, காந்திய சிந்தனையின் அகிம்சை ஆயுதம், எழுச்சி கட்டுரைகள் எழுதிய கடல் பேனா, சுயமரியாதை ஊன்றிய பெரியாரின் கைத்தடி, மதிய உணவு திட்டத்தின் முதல் அரிசி, பொது உடைமை இயக்கத்தின் புரட்சி புலி, தொழிலாளர் சங்கம் நிறுவிய இரும்பு மனிதன், சீர்திருத்தம் நகர்த்தி வந்த பொதுநல பாய்மரம், அசுத்தங்களை அடித்துச் சென்ற மனித கடலலை, ஏழ்மையை உடைக்க வந்த 2 கை பங்காயம், சிங்கார வேலர், மீனவர்களின் தோழர், எதையும் பாக்கி வைக்காமல் பாடிய பாக்கிக்கு நன்றி. அடுத்து வருகிறார் பழமொழி பாலன். பழமொழி என்றால் பழமையானது என்ற அர்த்தம். ஆனால் இது இளமையான பழமொழி, அதான் பழமொழி பாலன். அவர் பாட வருகிறார். அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிங்காரவேலர் இதோ இதோ இங்கேதான் உப்பு நீரை மட்டுமே உறிஞ்சி உறிஞ்சி ஒரு ஆலமரம் விழுதுவிட்டிருந்தது. சிங்காரவேலர் இதோ இதோ இங்கேதான் உப்பு நீரை மட்டுமே உறிஞ்சி உறிஞ்சி ஒரு ஆலமரம் விழுதுவிட்டிருந்தது. அது சமத்துவத்திற்காகவும் சமூக நீதிக்காகவும் தன் கிளைகளை இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் விசாலப்படுத்தி இருந்தது. அந்த ஆலமரம் கிளிகளுக்காக பழுக்க வைத்திருந்த ஆலம்பழத்தை எலிகளும் தின்றுவிட்டு இளைப்பாறின. சிங்காரவேலர் போராடி பெற்ற மகசூலை எல்லாம் ஏதோ 4 பேர் உண்டு கழித்தனர். அது விளையும் முன்பே வெள்ளெலிகள் எல்லாம் திருடி திருடியே தின்று கொழுத்தன. இந்த சிங்கத்தின் பிடரி சிலித்தெழுந்த பொழுதெல்லாம் ஆதிக்க வர்க்கம் அமர்ந்திருந்த அரியணையின் கால்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்டம் காண ஆரம்பித்தது. ஐயா சிங்காரவேலர் அவர்கள் குடிசைகளில் ஏற்றி வைத்த அறிவு தீபத்தில் ஆங்கிலேயரின் ஆடிநரம்பெல்லாம் பற்றி எறிந்தது. இது பற்ற வைத்த நெருப்பு அல்ல, அணுமணின் வாளில் பற்றி கொண்ட நெருப்பு. இது மூலாதாரத்தையே சாம்பலாக்கிவிடும் என்று மூட்டை முடிச்சுகளை எல்லாம் சுருட்ட ஆரம்பித்தது அந்நிய அரசு. இந்த திமிங்கலம் குட்டையில் தான் கருதரித்தது. இருப்பினும் ஆங்கிலேயரின் ஆதிக்க வேரை இதுதான் ஒட்ட ஒட்ட அறுத்தது. இவர் பொது உடைமை சிந்தனைகளை இந்தியாவின் மூளை முடுக்கெல்லாம் விதைத்தார். முளைத்து வந்த காரச்செடி பழங்களை மட்டும் நமக்கு கொடுத்துவிட்டு முட்களின் மேல் முதலாளித்துவத்தை படுக்க போட்டது. ஆங்கிலேயரின் கோட்டைக்குள் மேல்தட்டு மக்கள் எல்லாம் வாழ்விடுத்தி சென்றார்கள். சிங்காரவேலர் மட்டும்தான் வாழெடுத்து சென்றார். பாவேந்தர் பாரதிதாசன் இவருக்காக சூட்டிய பாமாலைதான் இன்றைக்கும் இவர் பெயர் சொல்லி வரலாறு எங்கும் வாசம் பரப்பிக் கொண்டு இருக்கிறது. கம்யூனிச கொள்கைகள் தான் இவரின் மூளையை மொத்தமாய் முற்றுகையிட்டிருந்தன. அந்த கம்யூனிச கொள்கைகள் தான் தொழிலாளர்களின் உள்ளங்களில் தேனள்ளி தெளித்தது. அதன் பின்புதான் மே 1 முளைத்தது. அது முதலாளித்துவத்தின் முகங்களில் தீயள்ளி தெளித்தது. இவர் தன் பிள்ளைகளுக்காக கறந்த பாலை ஊர் பிள்ளைகளுக்கெல்லாம் ஊட்டி வளர்த்தார். இவர் சிந்தனைகளும் செயல்களும் கன்றை ஈன்ற தாய் பசு மாதிரி குடிசைகளையே சுற்றி சுற்றி வந்தன. அதனால்தான் பெரியாரின் உள்ளத்திலும் அண்ணாவின் இல்லத்திலும்
கல்வெட்டாய் பதிந்தார். இந்த பிரபஞ்சத்தில் காற்று இருக்கும் வரை, இந்த பூமியில் கடல் இருக்கும் வரை ஐயா சிங்காரவேலர் அவர்களின் புகழை ஊர் போற்றும், பார் போற்றும். நன்றி, வணக்கம். அடுத்து வருகிறார் மோகன கிருஷ்ணன். அவர் மேடைக்கு புதுசு, ஆனால் கவிதைக்கு பழசு. சபையோருக்கு வணக்கம். அன்பு தலைவர், மீனவ தலைவர் அவர்களுக்கு என்னோட வணக்கம். அமைப்பாளர் அவர்களுக்கு எனது வணக்கம். சபை பெரியோர்களுக்கு என்னோட வணக்கம். கவிதை, கன்னித்தவி கவிதை நான் இன்று பாட வந்துள்ளேன். அது மீன்மனம் மாறா மீனவ குப்பம், நல் மனங்கள் வாழும் சமுதாயம். நெய்தல் மண்ணில் வளைக்கும் வலிக்கும் தொடர்பு உண்டு. ஆனால் புரட்சிக்கும் புதுமைக்கும் சம்பந்தம் உண்டோ? உண்டு உண்டு. மீனவ ஜாதியில் பிறந்ததொரு ஜோதி, மீனவ ஜாதியில் பிறந்ததொரு ஜோதி. அயோத்தி குப்பத்தில் பிறந்த அதிகாரமே, அயோத்தி குப்பத்தில் பிறந்த அதிகாரமே. தேச பெருமை கொள்ளும் சிங்காரமே, எங்கள் சிங்காரவேலரே. தேசம் பெருமை கொள்ளும் சிங்காரமே. வேற்றுமையில்லா வாழ்க்கை பாடத்தை வேரிலிருந்து கற்றவனே, வேற்றுமை இல்லா வாழ்க்கை பாடத்தை வேரிலிருந்து கற்றவனே. வேர்வைகளை வெகுமதியாக்க வேறு வழி கண்டாய், வேர்வைகளை வெகுமதியாக்க வேறு வழி கண்டாய். வகுப்பு வாதிட்டவர்கள் நிழல்படாமல் நின்றாய், வகுப்பு வாதிட்டவர்கள் நிழல்படாமல் நின்றாய். சட்டம் படித்து சமத்துவம் கண்டாய், சாமானியர்கள் வாழ வாதங்கள் தந்தாய். சட்டம் படித்து சமத்துவம் கண்டாய், சாமானியர்கள் வாழ வாதங்கள் தந்தாய். சமரசம் இல்லா கொள்கை கொண்டாய், சமரசம் இல்லா கொள்கை கொண்டாய். கருப்பு உடையை கரும்புகையில் எரித்தாய், கருப்பு உடையை கரும்புகையில் எரித்தாய். வெள்ளையின் வழி செல்லா காந்தியத்தை படித்தாய். சிகப்பு கொடி கொடுத்து சீர்திருத்தம் செய்தாய். வேல்ஸ் வருகைக்கு வெகுண்டு நீ வெடித்தாய், வேல்ஸ் வருகைக்கு நீ வெகுண்டு நீ வெடித்தாய். காணல் ஊற்று இல்லை உனது காவியமே, காணல் ஊற்று இல்லை உனது காவியமே. கண்ணீர் மல்க நான் படித்தேன், உன் பாதம் தொட்டு நான் முடிக்கிறேன், உன் பாதம் தொட்டு நான் முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வருகிறார் புரட்சி கணல். சிங்காரவேலர் என்றால் புரட்சி என்று அர்த்தம். எனவே புரட்சி கணல் கவிதை வாசிக்கிறேன். அனைவருக்கும் சிங்காரவேலர் பிறந்த நாள் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மாலைக்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் கோசுமணி அவர்களை பற்றி சிந்தனை சிற்பியின் குரல் அண்ணன் கோசிமணி. இவரின் நா பேச்சு எதிரிகளின் செயல்களுக்கு வீழ்ச்சி. இவர் சமத்துவவாதி என்பதால் நான் இவரோடு பழகும் மகத்துவம் பெற்றவன். இவர் சமத்துவவாதி என்பதால் நான் இவரோடு பழகும் மகத்துவம் பெற்றவன். இவர் மீனவர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கே வேண்டியவர். இவர் மீனவர்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கே வேண்டியவர். தலைக்கணம் இல்லாமல் தலை நிமிர்ந்து வாழும் தலைவன் என்ற தகுதி பெற்றவன். எந்த வலையிலும் சிக்கிக்கொள்ளாத மீனவன் அண்ணன் கோசுமணி.
எந்த வலையிலும் சிக்கிக்கொள்ளாத மீன் அவன் அண்ணன் கூசுமணி. உங்கள் உயரம் வானை தொட வேண்டும், உங்கள் செயலை நாளை வரலாறு எழுத வேண்டும். அண்ணனுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள். தலைமை கவிஞர் கடலார் அவர்கள். எப்போதும் பொது வாழ்வில் ஈடுபடுவோர் சொற்பம். ஐயா, உங்கள் செயல்கள் என்றும் மாமல்லபுர சிற்பம். உங்களோடு அடியன் பழகியதில்லை, உங்களோடு பழகியவர் சொன்னதெல்லாம் நீங்கள் தென்னம்பிள்ளை. கடலை ரசிப்பவர்கள் அதிகம், கடலை பற்றி சிந்திப்பவர்கள் குறைவு. நீங்கள் கடலோடு நடந்து சிந்தித்தீர்கள், அதனால்தான் கடலார். எல்லா சூழ்நிலையிலும் மனதை ரம்மியமாக வைப்பது கடினம். நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் அதில் அதிகம். நீங்கள் நூலகத்தில் புத்தகத்தோடு வாழ்ந்த ஒரு புத்தகமாய். ஆம், உங்களை நாங்கள் படிக்கிறோம், உங்கள் செயற்கரிய செயலை வைக்கிறோம். ஐயா அவர்களுக்கு என் வணக்கங்கள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர். முதலாளி என்னும் கருப்பு பேய்களை ஓட்ட வந்த சிவப்பு சிந்தனைக்காரன். முதலாளி என்னும் கருப்பு பேய்களை ஓட்ட வந்த சிவப்பு சிந்தனைக்காரன். மேதின நாயகன், தொழிலாளர்களின் தலைவன், வரலாற்று பக்கங்களில் தவிர்க்க முடியாத நடுப்பக்கம் இவர். வெட்டுக்கிளிகளும் பச்சோந்திகளும் புகழப்படும் ஒரு நேரத்தில் ஒரு புரட்சி புலியை மக்கள் மறந்தனர் என்றார் அண்ணா. இல்லை இல்லை, நான் அவரை பற்றி கவி பாடுகிறேன், அவரை என்றும் என் நெஞ்சில் ஏந்துகிறேன். இவர் மூலதனத்தின் பொருள், இவர் வெளிச்சம் கண்டு ஓடியது இருள். இவர் மூலதனத்தின் பொருள், இவர் வெளிச்சம் கண்டு ஓடியது இருள். ஒத்துழையாமை இயக்கத்தால் ஒத்துழையாமை ஆகி போனது இவரின் வழக்கறிஞர் தொழில். காமராஜரின் மதிய உணவு திட்டத்தின் முன்னோடி இவர் சிந்தனைகள் ஒருபோதும் போனதில்லை பின்னாடி. காமராஜரின் மதிய உணவு திட்டத்தின் முன்னோடி இவர் சிந்தனைகள் ஒருபோதும் போனதில்லை பின்னாடி. இவரை படிக்கும் போதெல்லாம் என் பேனா துடிக்கிறது எழுத, இவர் பாடுகளை நினைக்கும் போதெல்லாம் என் நெஞ்சம் குமுறுது அழுக. இவர் வானளவு புகழப்பட வேண்டியவர், இவர் வானளவு புகழப்பட வேண்டியவர். வாக்கு வங்கி இல்லாத சமூகத்தில் பிறந்ததால் புறக்கணிக்கப்பட்டார். இன்று அவர் வார்த்தை என்னும் வாக்கே எங்களுக்கு வங்கியாகி போனது. இவர் வானளவு புகழப்பட வேண்டியவர், வாக்கு வங்கி இல்லாத சமூகத்தில் பிறந்ததால் புறக்கணிக்கப்பட்டார். இன்று அவர் வார்த்தை என்னும் வாக்கே எங்களுக்கு வங்கியாகி போனது. பொது உடைமைக்கு புது உடை நெய்த நெய்தல் நிலத்து நாயகன். பொது உடைமைக்கு புது உடை நெய்த நெய்தல் நிலத்து நாயகன். மக்கள்தான் இவரின் இதயம், இவரை எப்படி மறக்க முடியும்? மக்கள்தான் இவரின் இதயம், இவரை எப்படி மறக்க முடியும்? அவர் இந்த சமூகத்தின் விடிவெள்ளி, அவர் இந்த சமூகத்தின் விடிவெள்ளி. அவருக்கு இந்த சமூகம் என்ன கொடுத்தது கிள்ளி? அவர் போராட்டங்களை சுமந்து வந்த நதி, அவர் போராட்டங்களை சுமந்து வந்த நதி. அவரை அனைவரும் மனதிலும் சேர்க்காதது யார் செய்த சதி? பிறருடைய பஞ்சங்களை குறித்தும் மட்டுமல்ல, பிரபஞ்சங்களை குறித்தும் ஆய்வு செய்த விஞ்ஞானி. பிறருடைய பஞ்சங்களை குறித்து மட்டுமல்ல, பிரபஞ்சங்களை குறித்தும் ஆய்வு செய்த விஞ்ஞானி. அவரின் மெய்ஞானத்தால் விஞ்ஞானத்தின் அவசியத்தை உணர்ந்தோம். அவரின் மெய்ஞானத்தால் விஞ்ஞானத்தின் அவசியத்தை உணர்ந்தோம். இவரை படித்தவனுக்குத்தான் தெரியும் உழைப்பாளனின் வியர்வை துளியில் சிந்தனை சிற்பியின் முகம். இவரை படித்தவனுக்குத்தான் தெரியும் உழைப்பாளனின் வியர்வை துளியில் சிந்தனை சிற்பியின் முகம். சுரண்டும் முதலாளிக்கு இவர்தான் கண்ணு, சுரண்டும் முதலாளிக்கு இவர்தான் கண்ணு. இவர் பெத்து போட்ட பிள்ளைதான் மே 1. சுரண்டு முதலாளிக்கு இவர்தான் கண்ணு, இவர் பெத்து போட்ட பிள்ளைதான் மே 1. சாதி நெடி வீசும் சமூகத்தில் நீ மட்டும் சாதித்த தலைவனாய், சாதியை வெறுத்த தலைவனாய். சாதி நெடி வீசும் சமூகத்தில் நீ மட்டும் சாதித்த தலைவனாய், சாதியை வெறுத்த தலைவனாய். பார், இந்த உலகம் பெரிது, பார், உன் சிந்தனை அதைவிட பெரிது என்று வாழ்ந்து காட்டியவர். இவர் கடல் காற்றை நேசித்தவர், இவர் கடல் காற்றை நேசித்தவர். கனல் தெரிக்க கவிதை வாசித்த புரட்சி கனலுக்கு நன்றி. புரட்சியை தொடர்ந்து அக்னி வர வேண்டும் அல்லவா? அடுத்து அக்னி பாரதி கவிதை பாட வருகிறார்.
நமது சமூக தலைவனாக நாம் ஏற்றுக்கொண்டு கொண்டாட வேண்டிய ஒரு தலைவனை மறந்து நிற்கிறோம் என்ற ஒரு மன வேட்கையில் கவிதைத்துவமாக இல்லை என்றாலும் அவர் யார் எனக்கே தெரிய வேண்டும் அல்லது இன்றைய இளைய தலைமுறை புரிய வேண்டும் என்பதற்காக அவருடைய வாழ்க்கை வரலாற்றையே நான் கவிதைத்துவமாக ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தவறாக இருந்தால் அனைவரும் மன்னித்தள்ள வேண்டும். சிந்தனை சிற்பி புரட்சி புலி மலையபுரம் சிங்காரவேலர் பிறந்தநாள் புகழ்படும் கவிதை. நான் அக்னி பாரதி. அவர் யார் என்பதை இதன் வாயிலாக ஒரு அரிய ஒரு முயற்சி. பொது உடைமை சிந்தனைகளை தமிழ்நாட்டில் பரப்பிய சிந்தனை சிற்பி. ஆசியாவிலேயே முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கத்தை தொடங்கி தொழிலாளர் நாளான மே 1 மே நாளை கொண்டாடிய தொழிற்சங்கவாதி. இந்துஸ்தான் உழவர் உழைப்பாளர். இந்திய பொது உடைமை கட்சியை புரட்சி தொடங்கிய புரட்சி புலி. லேபர் கிசான் கெசட் ஆங்கிலத்திலும் தொழிலாளர் தமிழிலும் வார இதழை பத்திரிகை ஆசிரியராக பதிப்பாசிரியராக இருந்து வெளியிட்ட ஊடகவாதி. நடுக்குப்பத்தில் பிறப்பு. மாநில கல்லூரியில் பட்ட படிப்பு. சென்னை சட்டக்கல்லூரியில் சட்டம் பயின்று வழக்குரைஞர். ஆங்கிலம், தமிழ், இந்து, உருது, பிரெஞ்சு, ஜெர்மன் மொழிகளில் புலமை பெற்ற பன்மொழி அறிஞர். கடவுளும் பிரபஞ்சமும், கடவுள் என்ற பதமும் அதன் பயனும், மனிதனும் பிரபஞ்சமும், பிரபஞ்ச பிரச்சனைகள், மெய்ஞான முறையில் மூட நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகளின் கொடுமை, பகுத்தறிவு என்றால் என்ன என்று பகுத்தறிவு பலனுக்காக குடியரசு இதழுக்கு கட்டுரை எழுதிய கட்டுரையாளர், நூலாசிரியர், மொழி பெயர்ப்பாளர். மாஸ்கோ நகர் லெனின் நூலகத்தில் நமது மாஸ் ஹீரோ எழுதிய சிந்தனை நூல்கள். தமிழக அரசால் இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட நடமாடும் நூலகர். 20,000 நூல்களுக்கு மேல் தனது இல்லத்தில் சேர்த்து வைத்து இறக்கும் பொழுதும் தன்னிடம் இருந்த 10,000 அரிய புத்தகங்கள் கொண்ட நூலகத்தை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவர் அன்பளிப்பாக வழங்கி வரலாறு படைத்த அறிவு கொடை வள்ளல். சிங்கார வேலனை போல் எங்கேனும் கண்டதுண்டோ? பொங்கிய சீர்திருத்தம் பொழிந்ததும் அவனால், பொய் புரட்சியறியாமை பொசிந்ததும் அவனால், தமிழருக்கு புத்தன்மை புகுந்ததும் அவனால், மூலதனத்தின் பொருள் புரிந்ததும் அவனால், புது உலக கணா முளைத்ததும் அவனால், கோல பொது உடைமை கிளைத்ததும் அவனால், கூடின அறிவியல் அரசியல் அவனால், தோழமை உணர்வு தொடர்ந்ததும் அவனால், ஏழ்மை இலா கொள்கை எழுந்ததும் அவனால், எல்லோருக்கும் எல்லாம் என்றுணர்ந்ததும் அவனால், போர்க்குணம் மிகுந்தது நல் செயல் முன்னோடி, பொது உடைமை கேகுக அவன் பின்னாடி என்று இவரை பற்றி பாவேந்தர் பாரதிதாசன் பாடலில் குறித்து எழுதியுள்ளார். தொல் திருமாவளவனை கடல் நழுவில் கண்டெடுத்த முத்தை போன்று நெய்தல் மக்களிடம் காட்சிப்படுத்திய கடல் நகரின் சமூக போராளி, சிந்தனை சிற்பியின் பேரொளி, தமிழ்நாடு மீனவர் மக்கள் சங்கத்தின் தலைவர் ஜே கோசுமணி, மக்களின் மனதை ஆட்சி செய்த சிந்தனை சிற்பி புரட்சி புலி பெயரை மீனர் வீட்டு வசதி திட்டத்திற்கும் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் சிங்கார வேல மாளிகை என்று மகுடம் சூட்டி தமிழக அரசு வரலாற்றில் தடம் பதித்துள்ளது. தமிழ்நாடு மீனவர் மக்கள் சங்கத்தின் தலைவர் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கும் விருது பெற இருக்கும் விருதாளர்களுக்கும் தலைமை சிறப்புரை முன்னிலை வாழ்த்துறை அறிமுறை நன்றியுரை ஆற்ற இருக்கும் அனைத்து பேருக்கும் வாழ்த்துக்கள் நன்றியும், சிறப்பு கவிஞருக்கு தலைமை தாங்கிய கடலால் வேலாயுதம் சக கவிஞர்கள் மற்றும் எனக்கு வாய்ப்பு வழங்கிய நிகழ்ச்சி நெறியாளர் கவிஞர் தமிழனுக்கும் நஞ்சாத நன்றியை உங்கள் பாதங்களில் காணியாக்குகின்றேன். சிங்காரல் வேலின் புகழ் ஓங்குக. சிந்தனை சிற்பி புரட்சி புலியின் எண்ணங்கள் செயல்வடும் பெறட்டும். வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். புரட்சியும் அக்னியும் தீப்பற்றி கொண்டிருக்கிற இந்த வேளையில் கவிதைக்கு இசை தேவை. இசை இருந்தால்தான் கவிதை பாடலாக முடியும். எனவே அடுத்து கவிதை பாட வருகிறார் கவிஞர் இசை. அனைவருக்கும் வணக்கம். மீனவர் குலப்பெருமை. 380 கோடி ஆண்டுகள் எதிர் ஓடி வரும் கடல் அலைக்கு 380 கோடி ஆண்டுகள் கடல் அலையின் வயது. அதை 4 அடி துடுப்பால் கட்டுப்படுத்தும் இனம் மீனவர் இனம்.
பஞ்சபூதங்களில் ஒன்றை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் இனம் மீனவர் இனம். விஷ்ணுவின் 10 அவதாரத்தில் முதல் அவதாரத்தையே வலையில் இழுத்த இனம் எங்கள் இனம். விஷ்ணுவின் 10 அவதாரத்தை முதல் அவதாரத்தையே வலை கட்டி இழுத்து வந்த இனம் இந்த இனம். பூமியின் 70% நீரையும் 30% நிலத்தையும் வரைகோடிட்டு காட்டிய புவியியல் வல்லுநர்கள் மீனவர்கள். என் இனம் எந்த கடலில் துடித்தாலும் கட்டி அணைத்து கரை சேர்க்கும் இனம் மீனவர் இனம். என் இனம் எந்த கடலில் தவித்தாலும் கட்டி அணைத்து கரை சேர்க்கும் இனம் எங்கள் மீனவர் இனம். நீல வயல்வெளியில் கடல் மீன்களை அறுவடை செய்யும் அதிசய விவசாயிகள் எங்கள் மீனவர் இனம். அந்த இனத்திற்கு என் வணக்கமும் நன்றியும். ஐயா சிங்காரவேலரை பற்றி முன்னோடிகள் இல்லா முன்னோடி அவர். புரட்சிகர சிந்தனையை விதையாக தூவி பொதுவிடமை விதைகளை புரட்சியாளராக்கியவர். திருச்செந்தூர் கடல் முருகா முருகா என்று இசைத்தால் இந்திய கடல்கள் அனைத்தும் சிங்காரவேலர் சிங்காரவேலர் என்று இசைக்க வேண்டும். நெய்தல் நில மக்களை காக்க வந்த அசூரன் அவர். தேசப்பிதா என்னும் காந்தியையே கேள்வி கேட்ட மீனவ கடவுள். அளவில்லா மொழியறிவு, 27 புத்தகங்களின் தந்தை, 20,000 நூல்களை வீட்டில் சேமித்த தேனி. மேதினத்தை தன் புரட்சியின் கம்பத்தில் உயரே பறக்க வைத்த சிறந்த பொது உடைமைவாதி. பிஎன்சி மில், பெரம்பூர் பிஎன்சி மில் அவர் பெயரை கூறும். ஆறு முகங்களை கொண்டவர் குறிஞ்சி நில கடவுள் என்றால் 6 மொழிகள் அறிந்தவர் இந்த நெய்தல் நில கடவுள். 6 சிரங்களை அதாவது முகங்களை 6 முகங்களை கொண்டவர் குறிஞ்சி நில கடவுள் முருகர் என்றால் 6 மொழிகளை கற்றறிந்தவர் இந்த நெய்தல் நில கடவுள். மேதினம் கொண்டாடிய மாமனிதர் காதல் திருமணம் செய்த பெருமகன். மீனவ மக்களை தன் வாரிசுகளாய் ஏற்ற திருமகன். நடுக்குப்பத்தில் தோன்றிய அம்பேத்கர். இவர் நடுக்குப்பத்தில் தோன்றிய அம்பேத்கர். அவர் புகழ் பாடுவோம். நன்றி, வணக்கம். ஈதல் இசைப்பட வாழ்தல் என்று சொல்லுவார். அதுபோல் இசை ஒரு அழகான இசை கவிதையை வாசிட்டு போனாங்க. அடுத்தது கவிஞர் சுதந்திரதாஸ். அவர் திரைப்பட பாடலாசிரியர். ஒரு 40 படங்களுக்கு மேலே பாடல்கள் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, மீனவ நண்பா என்கிற ஒரு உருவாக்கி தந்தேன். அது மிகப்பெரிய வெற்றி பாடலாக ஒழித்து கொண்டிருக்கிறது. இந்த விழாவின் ஆரம்பத்திலேயே அந்த பாடல்களை தான் ஒழித்து கொண்டிருந்தோம். சுதந்திரதாசின் கவிதைகள் இப்போது சுதந்திரமாக வெளிவரும். இங்கே சிறப்புரையாற்ற வருகை இருக்கும் அருமை தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களே, இங்கே எனக்கும் ஒரு சிறப்பு தந்து என்னை கவிபாட அழைத்த அருமை நண்பர் கோசு மணி அவர்களே, தமிழ்நாடு திரைப்பட பாடலாசிரியர் சங்க தலைவர் என் ஆர்வலர் நண்பர் திரு தமிழ் அமுதன் அவர்களே, அவரின் கீழ் பணியாற்றும் அவரின் கீழ் பாடல்கள் எழுதி கொண்டிருக்கும் அங்கத்தினர்களில் உறுப்பினர்களில் நானும் ஒருவன். நான் கிட்டத்தட்ட 40 படங்களை எழுதி முடித்து விட்டேன். 41வது படமாக உருவகேதி என்ற ஒரு படத்திற்கு எழுதி கொண்டிருக்கிறேன். இங்கு என்னை அழைத்து என்னை பெருமைப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. இக்கவியரங்கத்திற்கு தலைமை வகிக்கும் கடலார் அவர்களே வணக்கம். என்னுடைய நண்பர் ஐசஸ் தியாக அவர்களே, கற்பகம் அம்மையார் அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கும் கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் உரித்தாக. மீனவ நண்பா என்ற ஒரு இசைத்தட்டை நாங்கள் வெளியிட்டோம். அந்த இசைத்தட்டை வெளியிடுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் என்னுடைய தம்பி விக்னேஷ் அவர்களை பற்றி நான் சொல்ல வேண்டும்.
அவர் இல்லை என்றால் அந்த இசைத்தட்டை வெளியே வந்திருக்காது. ஏனென்றால் தினமும் அவர் என்னோடு தான் இருப்பார். ஒவ்வொரு நாளும் வந்து கேட்பார். காலையில் போய் சாயந்தரம் போய் வேலையை முடித்துட்டு வந்ததும் உடனே எழுதியாச்சா பாட்டு எழுதியாச்சு. அதற்கு பிறகு என்னுடைய நண்பர் தமிழன் அவர்கள் அதை வெளியிட்டு அதை ஒரு நல்ல ஒரு வழிப்படுத்தினார்கள். எனக்கு பெருமை தந்தார். நன்றி. இப்பொழுது கவிதை. மாசில்லா தமிழ் மொழிக்கு மண்டியிட்டேன் முதல் வணக்கம். கோசு மணி அழைத்தார் என்னை, நன்றியுடன் அவருக்கு வணக்கம். பேசும் இந்த கவிதை என்றால், நான் வாசிக்கும் பேசும் இந்த கவிதை என்றால் பெருமகிழ்வு கொள்வேன். சோர்வு வீசும் இந்த கவியில் என்றால் திட்டாதீர், மன்னிப்பீர். பெரும்புகழாய் வாழ்ந்து வந்த சிங்கார வேலருக்காக ஒரு கவிதை பாடச் சொன்னார். சிறப்பாக இருக்கும் வண்ணம் சிறிதவரும் வாரா வண்ணம் சித்திரமாய் எழுதி வந்தேன். இரும்போது எய்வேன் வாழ்வில், எனக்கு இது பெருமை என்பேன். வறட்சியிலே வாடியோர்க்கும் வாழ்க்கையினை தொலைத்த பேர்க்கும், மிரட்சியிலே வாழ்ந்தவர்க்கும் மீட்டெடுக்க புலியாய் நின்றார். ஒளிமுகத்தில் சிவந்திடும் இரத்த நாளம் எங்கிருந்தும் எதிர்ப்பு வந்தால் எரிமலையாய் வெடித்து நிற்பார். தங்குதடை உடைத்து வைப்பார், சரித்திரம் படைத்து வைத்தார். மீனவரின் நலனுக்காக பாடுபட்ட தியாகசீலர். ஆனவரை இறுதி மட்டும் மீனவருக்கு நாளும் உழைத்த கானமதி இசைக்கும் கூட்டம் குயிலதுவே, கானமதி இசைக்கும் கூட்டம் குயிலதுவே புகழ் பாடுங்கள். வானவரின் நாட்டில் வாழும் வேலவரின் பேர் என்றும் வாழ்க. அரியதகை வேளனாரின் பெயராலே விருதை ஏற்கும் திருமாவின் பேச்சை கேட்க திரண்டதோர் மக்கள் ஊடே ஒருவனாக நானும் வந்தேன். எனக்கு ஆசை இருந்திடாதா? அவர் பேச்சை கேட்க எனக்கு ஆசை இருந்திடாதா? திருமாவின் பெயருக்கு வாழ்த்து தெவிட்டாமல் சொன்னேன் நானே. நன்றி, வணக்கம். அடுத்து கவிப்பாட வருகிறார் கவிஞர் கற்பகம். திரைப்படத்துறையிலே பாடல்கள் எழுதி கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கிற ஒரு நாட்டுப்புற நாயகி. எழுத படிக்க தெரியாதவர், ஆனால் எந்த சூழ்நிலை சொன்னாலும் உடனே பாட்டு கட்டி பாடிவிடக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அவர் ஒரு கவிதை வாசி. மேடையின் முன்னாடி அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் மனதார நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் மேடை மீது அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய பேர் நிறைய சொல்லிட்டாங்க, நானும் நிறைய சொல்லி டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் சொல்கிறேன். கோசுமணி ஐயா அவர்கள் எனக்கு பதிவு போடுவார். எல்லாமே மக்கள் நலனுக்காகவே போட்டுட்ருப்பார் உண்மையிலே. ஆனால் நானும் சேனல் வச்சு நடத்துறதுனால எனக்கு சில நேரம் படிக்கவோ பார்க்க முடியாது. படிக்கணும் மொத்தத்துக்கு படிக்கவே தெரியாது, எழுத்துக்குள்ளேயும் படிச்சுட்டு இருப்பேன். ஆனால் அவருடைய பதிவு டைம் இருக்கும்போது பார்க்கும்போதெல்லாம் நினைப்பேன், மற்றவர்களுக்காகவே வாழ்கிறதுக்காகவே ஒரு பதிவு போடுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தன் குடும்பத்தையே பார்க்கறதில்ல. ஆனால் பொது நலத்துக்காக ஒருத்தவங்க வந்து மக்களுக்காக சேவை செய்கிறாங்கன்னா அவங்கள மனசார வாழ்த்து கையெடுத்து கும்பிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு வேணும். வந்துட்டேன். சிந்தனை சிற்பி சிங்கார வேலை ஐயா அவர்கள் பிறந்த நாளை முன்னிட்டு இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய கவிதை சிந்தனை சிற்பி சிங்கார வேலை. சிந்தித்த செயல்கள் ஏராளம். சிந்தித்த செயல்களை செயல்படுத்தும் போது சந்தித்த துயரங்கள் ஏராளம். எத்தனை எதிரிகள், எத்தனை துன்பங்கள், அத்தனையும் உடைத்து வந்தார். மற்றவர் வாழ்க்கை உயர்ந்திட அணிந்த கருப்பு சட்டையையும் கழற்றி வைத்தார். ஒவ்வொரு ஊராக, ஒவ்வொரு வீடாக கல்வி தந்து கண்களை திறந்து வைத்தார்.
சங்கத்தை தொடர்ந்தார். எத்தனை தொல்லைகள் எதிர் வந்த போதிலும் அடித்து துரைத்தி வென்றார். ஐயா அவர்களின் இந்த பிறந்த நாளுக்கு எனக்கு தெரிந்த கவிதையை வாசிப்பதற்காக எங்கள் தலைவர் தமிழந்தன் ஐயா வாய்ப்பு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருமாவளவன் ஐயா அவர்கள் இங்கு வருகை தருகிறார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவரை பற்றி ஒரு முக்கியமான விஷயம், நான் ஷூட்டிங் போயிருக்கும் போது அருப்புக்கோட்டை என்ற ஊரில் ஒரு சின்ன தவறு அந்த படக்குழுவினர் எனக்கு செய்தபோது உடனே எனக்கு வந்தது, கடவுளும் மனித ரூபத்தில் தான் உதவி செய்வார் என்ற எண்ணம் போல் உடனே போன் செய்தேன் திருமாவளவன் ஐயா அவர்கள் கூட இருந்தவருக்கு. 10 நிமிடத்தில் பாதுகாப்போடு எங்களை பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏற்றி விட்டு, இவ்வளோ பெரிய ஆளெல்லாம் தெரியும்னு சொல்லலையாமா என்று கையெடுத்து கும்பிட்டு எங்களை சரி செய்து அந்த இடத்தில் எங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்தார். அதை நான் அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரைக்கும் மனசார நன்றி தெரிவிச்சுட்டுருக்கேன். எல்லாருக்கும் நன்றி. வாய்ப்பளித்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்து வருகிறார் தோழர் மாலு. அறிவார்ந்தவர்கள் அவையில் கூடியிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சிந்தனை சிற்பி சிங்காரவேலரே, சமதர்ம கொள்கையின் சங்கநாதமே, உழைக்கும் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள், தொழிலாளர் சங்கம் அமைத்து போர்ப்பரணி பாடிய சங்கீதமே, இந்திய தேசத்தின் சிங்கார சென்னையில் முதலில் மேதின செங்கொடி உயர்த்திய சிங்காரவேலரே, சில பேருக்கெல்லாம் சிலை அமைக்கிறார்கள் உங்கள் நிலத்தில், உத்தமருக்கு சிலை வடிக்க அரசுகள் மறந்ததேனோ? லேடி வில்லிங்டன் பள்ளி பேசும் உங்கள் நிலப்பெருமையை, இடத்தை வளைத்து போட்டு மிரட்டி உருட்டி சுருட்டியவர்கள் எல்லாம் தியாகிகளாய் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். சிங்கார சென்னையின் மாமன்ற உறுப்பினராய் பணியாற்றி சத்துணவு திட்டம் தந்த முதல்வனே, சாதிய கூட்டுக்குள் அடைபடுபவரா நீங்கள்? சாதிய கூட்டுக்குள் அடைக்க பார்க்கிறார்கள். சாதிகளின் சங்க தலைவன் அல்ல நீங்கள். ஒரு சாதிக்காக பிறக்கவில்லை நீங்கள், சாதித்தவர் நீங்கள். ஒடுக்கப்பட்ட உழைப்பாளி மக்களின் உழைவுக்கு உழைத்திட்ட உன்னத மாமனிதர் நீங்கள். சனாதான சங்கிகளின் சங்கருக்கும் செங்கதிர் அருவாளாய் அறிவாயுதமாய் இன்றும் தேவைப்படுகிறேன் நீங்கள். உழைப்பாளி மக்கள் உள்ளவரை, தொழிலாளி வர்க்கம் உள்ளவரை உங்களை நினைத்து போற்றிக் கொண்டே இருப்போம். சமதர்மம் வாழ்க, சமதர்ம கொள்கை வெல்க. நன்றி. அடுத்து வருகிறார் இலக்கிய போராளி கூத்தன்னவன். அவர் எழுதுகோள் யாருக்காகவும் தலை குனியாது, அம்பேத்கர் பெயருக்கு மட்டுமே தலை குனியும். அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர், கவிஞர், நல்ல பேச்சாளர். இப்போது கவிதை வாசிக்க வருகிறார். விடுதலை சிறுத்தையின் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் மன்னியரசருக்கு என் முதல் வணக்கம். இடைக்கால தலைமை என் இரண்டாம் மனைவி தமிழமுதன் அவர்களுக்கு வணக்கம். அன்னை பாலோடு அறிவு பாலூட்டி எண்ணெய் வளர்த்தவளே, விண்ணை வணங்க வைத்து மண்ணில் மகுடம் தரித்த தமிழே, உன்னை வடசென்னை கவிஞன் நான் சின்னவன் தென்னவன் வணங்குகிறேன். கடலில் இறங்கினாலும் உங்கள் கரையில்லை இது என வலைகளை கிழித்தாலும், உடல் உயிரில் மலை போல் மானம் காக்கும் நொச்சிக்குப்பத்து மீனவ சொந்தங்களே, உங்களுக்கு சிங்காரவேலர் திரளின் கவியரங்க வணக்கம்.
கவியரங்க தலைமை. அகவை 70 கடந்தும் கடலார். அகவை 70 கடந்தும் கவிதை முகவரி துணைக்கான கவிஞன். கடலார் இதழ் வளையில் திமிலிங்கம் பிடித்த வண்ணி. கடலார் இதழ் வளையில் திமிலிங்கம் பிடித்த வண்ணி. மடலார் பகுதியில் மீனவ மக்களுக்காய் எரிமலையாய் வெடிப்ப வண்ணி. மடலார் பகுதியில் மீனவ மக்களுக்காய் எரிமலையாய் வெடிப்ப வண்ணி. நீங்கள் மரபு கவிஞன் என்றாலும் புது கவிஞர்களுக்கு தேய்மானம் இல்லாத தூய்மையான தாய்மாமன். நீங்கள் மரபு கவிஞன் என்றாலும் புது கவிஞர்களுக்கு தேய்மானம் இல்லாத தூய்மையான தாய்மாமன் நீங்கள். அதனால்தான் உங்கள் கடலார் இதழில் புது கவிதைகள் புன்னகைக்கும். ஐயா, உங்களை வணங்குகிறேன். கோசுமணி. எறும்புக்கு எதிரி இவர் சுறுசுறுப்பில். எறும்புக்கு எதிரி இவர் சுறுசுறுப்பில். குறும்புக்கு அதிபர் இவர் கிறுகிறுப்பில். களைப்பிற்கு அச்சமில்லை ஆச்சரியக்குறி. கோசுமணி. களைப்பிற்கு அச்சமில்லை ஆச்சரியக்குறி. உழைப்பிற்கு பஞ்சமில்லை நெருப்பின் பொறி. உருவத்தில் பார்ப்பதற்கு இவரோ குள்ளம். உருவத்தில் பார்ப்பதற்கு இவரோ குள்ளம். பருவத்தில் வேர்பிடித்த பணியே சொல்லும். நட்பிற்கு கரையில்லை மடிப்பால் தோற்கும். நட்பிற்கு கரையில்லை மடிப்பால் தோற்கும். பொறுப்பிற்கு நரையில்லை துடிப்பே வேர்க்கும். தமிழைத்தான் அமுதாக உயிராய் ஏற்றார். தமிழ் அமுதனை. தமிழைத்தான் அமுதாக உயிராய் ஏற்றார். உமிழ்நீர் தெளித்தவரோ உறவில் தோற்றார். வம்புக்கு யாரிடமும் சென்றவர் இல்லை. வம்புக்கு யாரிடமும் சென்றவர் இல்லை. அம்புக்குறி இவரிடம் வென்றவர் இல்லை. குடல் பெருக்கி சமூகத்தை விற்கும் நாட்டில் மடல் அனுப்பி சமூகத்தை நூற்கும் கோமான். கோசுமணி. குடல் பெருக்கி சமூகத்தை விற்கும் நாட்டில் மடல் அனுப்பி சமூகத்தை நூற்கும் கோமான். வீரமுண்டு தீரமுண்டு துளியும் சோட இல்லை. வீரமுண்டு தீரமுண்டு துளியும் சோட இல்லை. பாரமுண்டு சமூகத்தின் பால் ஈரமுண்டு சோர்வு இல்லை. நண்பரை வாழ்த்துவதற்கு என் தமிழுக்கு பஞ்சம் இல்லை. வணங்குகிறேன். சிங்காரவேலர். பொது உடைமை தத்துவத்தின் வாய்க்கால் வரப்பு. பொது உடைமை தத்துவத்தின் வாய்க்கால் வரப்பு. இந்திய தேசத்தின் கம்யூனிசத்தின் கதவின் திறப்பு. சமூக புரட்சியின் ஒற்றை தீக்குச்சி. சமூக புரட்சியின் ஒற்றை தீக்குச்சி. லெனினுக்கு ஒரு காரல் மார்க்ஸ். லெனினுக்கு ஒரு காரல் மார்க்ஸ். அம்பேத்கருக்கு ஜோதிபாய் பூலே. பாரதிக்கு வள்ளலார் இருந்தார்கள் முன்னோடி. நீங்களோ முன்னோடிகள் இல்லாத உங்களுக்கு நீங்களே முன்னோடி. உங்கள் அறிவுக்கோடே கண்ணாடி. அதனால்தான் கண்விடுத்தது சுதந்திரம் பின்னாடி. சிங்காரவேலர். நெய்தல் நிலத்தின் சிந்தனை கருவூலம். நெய்தல் நிலத்தின் சிந்தனை கருவூலம். தலைப்பாக அணிந்த பெரியார். தலைப்பாக அணிந்த பெரியார். ஒடுக்கப்பட்ட முட்களில் முளைத்த மணந்த ரோஜா. வேல் பிடிக்கும் கையில் எழுதுகோல் பிடித்த சிங்காரவேலர். வேல் பிடிக்கும் கையில் எழுதுகோல் பிடித்த சிங்காரவேலர். வெள்ளையனுக்கு வால் பிடிக்காத வம்புக்காரர். வெள்ளையனுக்கு வால் பிடிக்காத வம்புக்காரர்.
நாட்டிற்கு சிந்தனை தோள் கொடுத்த தெம்புக்காரர். உன் தலைப்பாக கூட இடம் மாறியது கிடையாது. வெள்ளையனை கண்டு தடம் மாறியது கிடையாது. ஐன்ஸ்டீன், ஃப்ராய்ட் உலக தத்துவ கோட்பாடுகளை புத்தகமாய் கருதரித்த முதல் இந்திய எழுதுகோண்டி. ஐன்ஸ்டீன், ஃப்ராய்ட் உலக தத்துவ கோட்பாடுகளை புத்தகமாய் கருதரித்த முதல் இந்திய எழுதுகோண்டி. நீ எழுதிய கடிதங்கள் பிரித்து படித்து காந்திக்கே மழக்கம் வந்தது. நீ எழுதிய கடிதங்கள் பிரித்து படித்தே காந்திக்கு மழக்கம் வந்தது. யார் இந்த தென்னாட்டு சிந்தனை சிற்பி என தழக்கம் வந்தது 1921. அந்த பொது உடைமை சித்தாந்தம் தான் லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் நேருவிற்கே தலைமை உரையானது 1936. விவசாயிகளுக்கு வியர்வை கொட்டியவன், தொழிலாளர்களுக்கு எழுதுகோல் பிடித்தவன். இருவருக்கும் முதலில் தொழிற்சங்கம் அமைத்து உயர்வை கொடுத்தவன் நீ. உன்னையும் அம்பேத்கரையும் சாதி தலைவர்கள் என தந்திரமாய் பூநூல்கள் மந்திரம் ஓதினர். உன்னையும் அம்பேத்கரையும் சாதி தலைவர்கள் என தந்திரமாய் பூநூல்கள் மந்திரம் ஓதின. ஆனால் நீ வரும் சந்ததியர்களின் வரலாறானாய். அவர்கள் வாழ்வில் அகநானூறு புகழானாய். தத்துவம், அறிவியல், உலக பொதுவுடைமை சித்தாந்தம், கனிமரங்களின் தோப்புண்ணி. தத்துவம், அறிவியல், உலக பொதுவுடைமை சித்தாந்தம், கனிமரங்களின் தோப்புண்ணி. சமத்துவம், சமதர்மம், மக்களுக்கு வழங்கிய ஆயுள் காப்புண்ணி. சிங்காரவேலர் விருது அண்ணன் எழுச்சி தமிழர் பொருத்தமானவர். காரணம், அம்பேத்கர் பள்ளியில் கல்லூரி மாணவர். அடங்க மறுக்கும் சனாதனத்தை அண்ணன் திருமா, அடங்க மறுக்கும் சனாதனத்தை அடக்க துடிக்கும் சிறுத்தை, அடங்க மறுக்கும் சனாதனத்தை அடக்க துடிக்கும் சிறுத்தை. ஆதிக்க நாற்காலிகள் ஆட்டம் கொடுக்கும் நிலநடுக்கம், ஆதிக்க நாற்காலிகள் ஆட்டம் கொடுக்கும் நிலநடுக்கம். சேரிகள் ஒப்பாரிகளை நிறுத்தும் தாலாட்டு, சேரிகளின் ஒப்பாரிகளை நிறுத்தும் தாலாட்டு. அரை நூற்றாண்டு அகவையில் முழு நூற்றாண்டை விழுங்கிய சகாப்தம், அரை நூற்றாண்டு அகவையில் முழு நூற்றாண்டை விழுங்கிய சகாப்தம். குறிப்புகள் எடுக்காத புரட்சியின் தொகுப்பு அண்ணன் திருமா, குறிப்புகள் எடுக்காத புரட்சியின் தொகுப்பு. எந்த நெருக்கடி பேரலைக்கும் அடங்காத நெருப்பு. சிறுத்தகையில் பயணத்தின் துடுப்பு. அனைவருக்கும் வணக்கம். ஜெய்ஹிந்த்.